Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஏன்னா உங்க காலேஜ்ல எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேம் சப்ஜெக்ட் தான். அதனால யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது நான் அட்டானமஸ் காலேஜஸ்ல இந்த சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா காலேஜுமே. அதை தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. அட்டானமஸ் காலேஜுக்கு உங்க காலேஜுக்குள்ள என்ன சிலபஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பாத்துங்க. சிலபஸை வச்சு கம்பேர் பண்ணிட்டு இதே தான் வருது அப்படின்னா இதையே கூட நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், அதாவது GE 3151 கவுன்சிலிங் கோடு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடு இல்ல, சப்ஜெக்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா GE 3151. இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய பார்ட் பி அப்படின்னு என்னன்னா 16 மார்க் கொஸ்டின். சரியா, 16 மார்க் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது எது இருக்கு. யூனிட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா சேர்த்து உங்களுக்கு அதாவது ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா, இந்த 9 கொஸ்டினை நீங்க பார்த்துட்டே போதுமானது. கண்டிப்பா நீங்க 16 மார்க் கொஸ்டின் எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா, இதுல இருக்க இந்த 9 கொஸ்டின் நல்லபடியா நீங்க பாத்துங்க யூனிட் 1க்கு. அதுக்கப்புறம் யூனிட் 2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். 6 கொஸ்டினே நீங்க என்ன தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சிங்ஸ். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். இதுல வந்து நமக்கு வந்து ஒரு 8 கொஸ்டின் இருக்கு. இந்த 8 கொஸ்டினுமே நமக்கு அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதனாலதான் முக்கியமான யூனிட் நான் சொன்னதுக்கு காரணம் வந்து அதான். சரியா, ஏன்னா இதுல வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிப்பீட்டடா அடிக்கடி நமக்கு கேட்கறாங்க. அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4ல 5 கொஸ்டின் தான் இருக்கு. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. ரொம்ப சின்ன யூனிட் தான், ஈஸியா நம்ம என்ன கோ த்ரூ பண்ணிடலாம். இதையும் நீங்க தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5ல வந்து ஒரு 6 கொஸ்டின் இருக்கு. சரியா, இந்த 6 கொஸ்டினையும் தெளிவா நீங்க பாத்துங்க. கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. நீங்க அரியர் இல்லாம நல்லபடியா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க கிளியர் பண்ணிடலாம். தயவு செய்து சொல்றேன், நீங்க காலேஜ் போயிட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அரியர் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளையே பிளேம் பண்றதுக்கு ஒரு குரூப் வெளியே காத்துட்டே இருக்கு. இன்ஜினியரிங் படிக்காதன்னு சொன்னா பாத்தியா, அரியர் வச்சுட்டியா, அடுத்த ஜாப் கிடைக்காது பாத்தியா அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது. அதனால நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.